ஓம் சாந்தி 18/9/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தரணியில் ஒளிரக்கூடிய உயிருள்ள நட்சத்திரங்கள். நீங்கள் முழு உலகிற்கும் ஒளி கொடுக்க வேண்டும். கேள்வி: சிவபாபா குழந்தைகளாகிய உங்களின் உடலை எப்படி தங்கமாக ஆக்குகிறார்? பதில்: பிரம்மா தாயின் மூலம் உங்களுக்கு ஞானப்பால் ஊட்டி உங்களின் உடலை தங்கமாக ஆக்கிவிடுகிறார். ஆகையால் அவரது புகழே தாயும் நீயே தந்தையும் நீயே என்று பாடுகிறார்கள். இப்போது நீங்கள் பிரம்மா தாயிடம் ஞானப்பாலை அருந்திக் கொண்டு இருக்கிறீர்கள். இதன் மூலம் உங்களது அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும், தங்கமாக ஆகிவிடுகிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஆகாயத்தில் விண்மீன்கள் இருப்பது போல குழந்தைகள் குறித்து பாடப்படுகிறது. இவர்கள் பூமியில் ஒளிரும் விண்மீன்கள். அவைகள் கூட நட்சத்திர தேவதைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவைகள் தேவதைகள் அல்ல. ஆக நீங்கள் அவற்றை விட மகா பலவான்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் விண்மீன்களாகிய நீங்கள் முழு உலகிற்கும் பிரகாசத்தை கொடுக்கிறீர்கள். நீங்கள்தான் தேவதையாக கூடியவர்கள். உங்களுக்கு தான் எழுச்சியும் வீழ்ச்சியும். அவைகளோ இந்த உலகமென்ற மேடைக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன. அவைகளை தேவதைகள் என்று கூறுவது இல்லை. நீங்கள் தேவதைகளாகிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை தேவதைகளாக ஆக்குவதற்கு வருகிறார். மனிதர்களோ அனைத்தையும் தேவதைகள் என்று புரிந்து கொள்கின்றனர். சூரியனை கூட தேவதை என்று சொல்லிவிடுகின்றனர். ஆங்காங்கே சூரியனின் கொடியையும் ஏற்றி வைக்கிறார்கள். தம்மை சூரிய வம்சத்தினர் என்று சொல்கிறார்கள். உண்மையில் நீங்கள்தான் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள். ஆக தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். பாரதத்தில்தான் அடர்ந்த காரிருள் சூழ்ந்திருக்கிறது. இப்போது பாரதத்தில்தான் வெளிச்சம் தேவைப்படுகிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் மையை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அஞ்ஞானத்தின் காரிருளில் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். தந்தை இப்போது மீண்டும் எழுப்புகிறார். நாடகத்தின் திட்டப்படி ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகத்தில் நான் மீண்டும் வருகிறேன் என்று கூறுகிறார். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. இந்த யுகத்தை பற்றி இப்போதுதான் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்போது நட்சத்திரங்களாகிய நீங்கள் மீண்டும் தேவதைகளாகிறீர்கள். நட்சத்திர தேவதாய நமக என்று உங்களை தான் கூறுவார்கள். இப்போது நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்கு உரியவர்கள் ஆகிறீர்கள். அங்கே நீங்கள் பூஜைக்கு உரியவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இதுவும் கூட புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளதல்லவா? இது ஆன்மீக படிப்பு. இதில் ஒரு பொழுதும் யாருடனும் சண்டை ஏற்படுவது இல்லை. ஆசிரியர் எளிமையான முறையில் படிப்பு சொல்லி தருகிறார். குழந்தைகளும் எளிமையான முறையில் படிக்கிறார்கள். இதில் ஒரு போதும் சண்டை போன்ற விஷயம் எதுவும் இல்லை. நான் பகவான் என்று இவரை ஒரு போதும் சொல்வது இல்லை. படிப்பிக்க கூடியவர் ஷரீரமற்ற சிவபாபா என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவருக்கு தனது ஷரீரம் கிடையாது. நான் இந்த ரதத்தை கடனாக பெறுகிறேன் என்று சொல்கிறார். பாகீரதி என்று ஏன் கூறுகின்றனர்? ஏனென்றால் மிக மிக பாக்கியசாலி ரதமாக இருக்கிறார். இவர்தான் பிறகு உலகின் எஜமானன் ஆகிறார் எனும் போது பாக்கிய ரதமாகிறார் அல்லவா? ஆக அனைத்திற்கும் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்திலும் உயர்ந்த படிப்பு. உலகத்தில் வெறும் பொய்தான் உள்ளது. சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நாட்களில் பலவிதமான பகவான்கள் வந்துவிட்டுள்ளார்கள். தன்னை அவ்வாறு சொல்லிக் கொள்கிறார்கள். அதை விடுங்கள். ஆனால்
கல்லிலும் மண்ணிலும் கூட பகவான் இருக்கிறார் என்று சொல்லிவிடுகின்றனர். பகவானை பற்றி எவ்வளவு தவறாக கூறிவிட்டனர். லௌகீக தந்தை கூட தன் குழந்தைகளுக்கு புரிய வைப்பது போல தந்தை புரிய வைக்கிறார். ஆனால் அவர்கள் தந்தையாகவும் ஆசிரியராகவும் மற்றும் அவர்களே குருவாகவும் ஆவது இல்லை. முதலில் தந்தையிடம் பிறவி எடுக்கின்றனர். பிறகு சற்று பெரியவர்களான பிறகு படிக்க வைப்பதற்காக ஆசிரியர் தேவைப்படுகிறார். பிறகு 60 வருடங்களுக்கு பிறகு குரு தேவைப்படுகிறார். இவர் ஒருவரே தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு. நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை என்று கூறுகிறார். ஆத்மாதான் படிக்கிறது. ஆத்மாவை ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி ஷரீரங்களுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. சிந்தித்து பாருங்கள். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். உருவாகி, உருவாக்கப்பட்டு, உருவாகி கொண்டு எதுவும் புதிய விஷயம் இல்லை. இது துவக்கமும் முடிவும் இல்லாமல் உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் மீண்டும் மீண்டும் நடந்தபடி இருக்கும். ஆத்மாக்கள் நடிகர்கள். ஆத்மா எங்கே வசிக்கிறது? நாம் நம்முடைய வீடாகிய பரம்தாமத்தில் வசிப்பவர்கள். பிறகு இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட நடிப்பை நடிக்க வருகிறோம். தந்தை எப்போதும் அங்கேதான் வசிக்கிறார். அவர் மறுபிறவியில் வருவது இல்லை. இப்போது உங்களுக்கு படைக்கக்கூடிய தந்தை தனது படைப்பின் சாரத்தை கூறுகிறார். உங்களை சுய தரிசன சக்கரத்தை சுற்றும் குழந்தைகள் என்று கூறுகிறார். இதன் பொருள் கூட வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் விஷ்ணுதான் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர். இவர்கள் பிறகு ஏன் மனிதர்களை சொல்கிறார்கள்? இதை குறித்து நீங்கள் அறிவீர்கள். சூத்திரர்களாக இருந்த போதும் மனிதர்களாக தான் இருந்தீர்கள். இப்பொழுது பிராமணர்களாக ஆகியுள்ள போதும் மனிதர்களாக தான் இருக்கிறீர்கள். பிறகு தேவதைகளாக ஆகும்போது கூட மனிதர்களாக தான் இருப்பீர்கள். ஆனால் குணங்கள் மாறுகின்றன. ராவணன் வரும்போது உங்களின் குணங்கள் எவ்வளவு கெட்டுவிடுகின்றன. சத்யுகத்தில் இந்த விகாரங்கள் இருப்பதே இல்லை. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அமர கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எத்தனை கதைகளை கேட்டு இருப்பீர்கள். அமர்நாத் பார்வதிக்கு கதை சொன்னார் என்கிறார்கள். அவருக்கு சங்கரர் சொல்வார் அல்லவா? சிவன் எப்படி கூறுவார்? அநேக மனிதர்கள் கேட்பதற்காக செல்கின்றனர். இந்த பக்தி மார்க்கத்தின் விஷயங்களை தந்தை புரிய வைக்கிறார். பக்தி ஏதோ கெட்ட விஷயம் என்று தந்தை கூறுவது இல்லை. இந்த நாடகம் அனாதியானது. ஒன்று தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என தந்தை இப்போது கூறுகிறார். இதுவே முக்கியமான விஷயம். பகவானுடைய மகா வாக்கியம் மன்மனாபவ. இதன் பொருள் என்ன? இந்த தந்தை வந்து பிரம்மாவின் வாய் மூலம் கூறுகிறார் எனும் போது இவர் பசுவின் வாய் எனப்படுகிறார். தாயும் நீயே தந்தையும் நீயே என அவரைதான் கூறுகிறார்கள் என்பதையும் புரிய வைத்திருக்கிறார். ஆக இந்த தாயின் மூலமாக உங்கள் அனைவரையும் தத்தெடுத்திருக்கிறார். இவர் வாயின் மூலமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானப்பால் கொடுக்கிறேன் என்கிறார். அப்போது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகி ஆத்மா தங்கமாக ஆகிவிடும். அப்போது உடலும் தங்கத்தை போல கிடைக்கிறது. ஆத்மாக்கள் முழுமையாக சொக்க தங்கமாகி விடுகின்றனர். பிறகு மெல்ல மெல்ல ஏணியில் கீழே இறங்குகின்றனர். ஆத்மாக்களாகிய நாம் சொக்க தங்கமாக இருந்தோம். ஷரீரம் கூட தங்கமாக இருந்தது. பிறகு நாடகப்படி நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தில் வந்தோம். இப்போது தங்கமாக இல்லை என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது 9 கேரட் என்று கூறலாம். சிறிதளவு மீதம் இருக்கிறது. ஒரே அடியாக மறைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. சிறிதளவு அமைதி இருக்கிறது. தந்தை இந்த அடையாளங்களை குறித்து சொல்லி இருக்கிறார். லக்ஷ்மி
நாராயணருடைய படம் முதல் நம்பர் ஆகும். இப்போது உங்களின் புத்தியில் முழு சக்கரமும் வந்துவிட்டது. தந்தையின் அறிமுகமும் கிடைத்து விட்டது. இப்போது இன்னும் உங்களின் ஆத்மா முழுமையான தங்கமாக ஆகாமல் இருக்கலாம். ஆனால் தந்தையின் அறிமுகம் புத்தியில் உள்ளது அல்லவா? தங்கமாக ஆவதற்கான யுக்தியை கூறுகிறார். ஆத்மாவில் படிந்திருக்கும் துரு எப்படி நீங்கும்? அதற்காக இந்த நினைவு யாத்திரை உள்ளது. இது யுத்த மைதானம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக யுத்த மைதானத்தில் போர் வீரனாக இருக்கிறீர்கள். இப்போது ஒவ்வொருவரும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்வது மாணவர்களுடைய வேலை. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்கள். மன்மனாபவ. சிவபாபாவின் நினைவு இருக்கிறதா? ஒருவர் மற்றவருக்கு இதே சைகை காட்ட வேண்டும். தந்தையின் படிப்பே சைகையாகும். ஆகவேதான் தந்தை கூறுகிறார், ஒரு வினாடியில் உடல் தங்கமாக ஆகிவிடுகிறது. உலகின் எஜமானனாக ஆக்கிவிடுகிறேன். தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டால் உலகின் எஜமானனாக ஆகிவிட்டீர்கள். பிறகு உள்ளது உலக ராஜ்யம். அதில் உயர் பதவி அடைவது. இதுதான் முயற்சி செய்வது. மற்றபடி ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி உரிமை இருக்கிறது அல்லவா? முயற்சி செய்வதென்பது அவரவர்களை பொறுத்தது. நீங்கள் தந்தையை நினைவு செய்தபடி இருந்தீர்கள் என்றால் ஆத்மா ஒரே அடியாக தூய்மை அடைந்து விடும். சதோ பிரதானமாகி சதோ பிரதானமான உலகத்தின் எஜமானன் ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு முறை நீங்கள் தமோ பிரதானத்தில் இருந்து பிறகு சதோ பிரதானமாகி இருக்கிறீர்கள். இந்த சக்கரம் சுழன்றபடியே இருக்கிறது. இதற்கு ஒருபோதும் முடிவு ஏற்படாது. தந்தை வந்து எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கிறார். நான் கல்பம் தோறும் வருகிறேன் என்று கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த மோசமான உலகத்தில் அழைக்கிறீர்கள். என்ன அழைப்பு கொடுக்கிறீர்கள்? தூய்மை இழந்துள்ள எங்களை வந்து தூய்மையாக ஆக்குங்கள். இப்பேற்பட்ட அழைப்பு உங்களுடையது. எங்களை சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறீர்கள். ஆக நான் உங்களுடைய கீழ்ப்படிதலுள்ள சேவகன். இதுவும் கூட நாடகத்தின் விளையாட்டு. நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாம் ஒவ்வொரு கல்பமும் அதையே படிக்கிறோம், நடிப்பை நடிக்கிறோம். ஆத்மாதான் நடிப்பை நடிக்கிறது. இங்கே அமர்ந்து இருந்தால் பாபா ஆத்மாக்களை பார்க்கிறார், நட்சத்திரங்களை பார்க்கிறார். எவ்வளவு சிறிய ஆத்மா! நட்சத்திரங்களின் ஜொலிப்பை போல இருக்கிறது. சில நட்சத்திரங்கள் நன்றாக ஜொலிக்கின்றன, சில லேசாக ஜொலிக்கின்றன, சில சந்திரனுக்கு அருகாமையில் இருக்கும். நீங்களும் கூட யோக பலத்தின் மூலம் நன்றாக தூய்மையடைந்து விட்டீர்கள் என்றால் ஜொலிக்கிறீர்கள். குழந்தைகளுக்குள் நல்ல நட்சத்திரங்களாக இருப்பவர்களுக்கு மலர்களை கொடுங்கள் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? சிலர் மிக கூர்மையானவர்களாக இருக்கின்றனர், சிலர் மிக மந்தமாக இருக்கின்றனர். அந்த நட்சத்திரங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. நீங்களும் மனிதர்கள்தான். ஆனால் உங்களுடைய ஆத்மாவை தந்தை தூய்மையாக்கி உலகின் எஜமானனாக ஆக்குகிறார். எவ்வளவு சக்தியை தந்தை ஆஸ்தியாக கொடுக்கிறார். சர்வ சக்திவான் தந்தை அல்லவா? நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அளவிற்கு சக்தி கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாடவும் செய்கிறார்கள் அல்லவா? சிவபாபா தாங்கள் எங்களை கற்க வைத்து மனிதரிலிருந்து தேவதை ஆக்குகிறீர்கள். ஆஹா, இப்படி யாரும் ஆக்குவது இல்லை. படிப்பே வருமானத்திற்கான வழி. முழு ஆகாயமும் பூமியும் அனைத்தும் எங்களுடையதாக ஆகிவிடுகிறது. யாரும் பறிக்க முடியாது. அது உறுதியான ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. யாரும் துண்டிக்க முடியாது, யாரும் எரிக்க முடியாது. ஆக இப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொருவரும் தமது முயற்சியை செய்ய வேண்டும். குழந்தைகள்
கண்காட்சி முதலானவைகளை அமைக்கிறார்கள். இந்த படங்களின் மூலம் தம்மை போன்றவர்களுக்கு புரிய வைப்போம் என்று சொல்கிறார்கள். தந்தை அறிவுரைகளை கொடுக்கிறார். எந்த படம் தேவையோ அவைகளை உருவாக்குங்கள். அனைவரின் புத்தியும் வேலை செய்கிறது. மனிதர்களின் நன்மைக்காகவே இவை உருவாக்கப்படுகின்றன. சென்டரில் எப்போதாவது யாராவது வருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது தாமாகவே மனிதர்கள் வந்து இனிப்பை ஞானத்தை பெறுவதற்கு என்ன யுக்தியை கையாளலாம்? யாரிடமாவது நல்ல இனிப்பு பண்டம் இருந்தது என்றால் நன்றாக விளம்பரம் ஆகிவிடுகிறது. அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு சொல்வார்கள், நீங்கள் இந்த கடைக்கு செல்லுங்கள். அதுபோல இனிப்பை யாரும் தர முடியாது. ஒருவர் பார்த்து சென்றார் என்றால் மற்றவர்களுக்கும் சொல்கிறார்கள். முழு பாரதமும் எப்படி தங்க யுகத்தில் வருவது என்று சிந்தனை நடக்கிறது. அதற்காக எவ்வளவு புரிய வைக்கிறார்கள். ஆனால் புத்தி கல்லாக உள்ளது. உழைக்க வேண்டியுள்ளது அல்லவா? வேட்டையாடுவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டி உள்ளது. முதலாக சிறிய அளவில் வேட்டையாட கற்றுக் கொடுக்க படுகிறது. பெரிய வேட்டைக்கு சக்தி தேவைப்படுகிறது அல்லவா? எவ்வளவு பெரிய பெரிய வித்வான்கள் பண்டிதர்கள் உள்ளார்கள். வேத சாஸ்திரங்கள் முதலானவைகளை படித்திருக்கின்றனர். தம்மை எவ்வளவு பெரிய அதிகாரியாக புரிந்து கொண்டிருக்கின்றனர். பனாரஸில் அவர்களுக்கு பெரிய பெரிய பட்டங்கள் கிடைக்கின்றன. அப்போது பாபா புரிய வைத்தார், முதலில் பனாரஸில் சேவையின் முற்றுகையை போடுங்கள். பெரியவர்களின் சப்தம் வெளிப்பட்டது என்றால் பிறர் கேட்பார்கள். சிறியவர்களின் பேச்சை யாரும் கேட்பது இல்லை. தம்மை சாஸ்திரங்களின் அதிகாரியாக புரிந்து கொண்டிருக்கும் சிங்கங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பெரிய பட்டங்களை கொடுக்கிறார்கள். சிவபாபாவின் புகழ் கூட அவ்வளவு இல்லை. பக்தி மார்க்கத்தின் ராஜ்யமாக உள்ளது. பிறகு ஞான மார்க்கத்தின் ராஜ்யம் ஏற்படுகிறது. ஞான மார்க்கத்தில் பக்தி இருப்பதில்லை. பக்தியில் பிறகு ஞானம் முற்றிலும் இருப்பது இல்லை. ஆக தந்தை புரிய வைக்கிறார். தந்தை பார்ப்பதும் அது போலதான். இந்த நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கின்றன என்று புரிந்து கொள்கிறார். தேகத்தின் உணர்வை விட வேண்டும். ஆகாயத்தில் விண்மீன்கள் ஜொலிப்பதை போல இங்கும் கூட ஜொலிக்கிறது. சிலர் மிகவும் பிரகாசமானவராக ஆகிவிட்டனர். இவர்கள் தரணியின் நட்சத்திரங்கள். இவர்கள்தான் தேவதைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட மேடையாக உள்ளது. அது எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு மற்றும் பகல் என்று தந்தை புரிய வைக்கிறார். இது பிறகு அரை கல்பத்திற்கான இரவு, அரை கல்பத்தின் பகல் எல்லைக்கு அப்பாற்பட்டது. பகலில் சுகமே சுகம். எங்கேயும் ஏமாற்றம் அடைய வேண்டியது இல்லை. ஞானத்தில் இருப்பது சுகம், பக்தியில் இருப்பது துக்கம். சத்தியுகத்தில் துக்கத்தின் பெயரே இல்லை. அங்கே காலன் இருப்பது இல்லை. நீங்கள் காலன் மீது வெற்றியடைகிறீர்கள். மரணம் என்ற பெயரே இல்லை. அது அமர உலகம். தந்தை நமக்கு அமர உலகத்திற்காக அமர கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு மேலே இருந்து துவங்கி முழு சக்கரமும் புத்தியில் உள்ளது. ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடும் பிரம்மலோகம் என்பதை அறிவீர்கள். அங்கிருந்து இங்கே நடிப்பதற்காக வருகிறோம். அளவற்ற ஆத்மாக்கள் இருக்கின்றனர். ஒவ்வொருவரை பற்றியும் புரிய வைப்பது இல்லை. சுருக்கமாக விளக்குகிறார். எத்தனை கிளைகள் இருக்கின்றன. கிளைகள் உருவாகின்றன. மரமும் வளர்ச்சியை அடைகிறது. தமது தர்மத்தை பற்றியே தெரியாதவர்கள் பலர் இருக்கின்றனர்.
நீங்கள் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆனால் இப்போது தர்மத்திலும் கர்மத்திலும் கீழானவர்களாக ஆகிவிட்டீர்கள். நாம் உண்மையில் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள், பிறகு நடிப்பை நடிப்பதற்காக வருகிறோம் என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் உள்ளது. இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது, இவர்களின் வம்சம் இருந்தது. பிறகு இப்போது சங்கம யுகத்தில் நின்றிருக்கின்றனர். நீங்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவராக இருந்தீர்கள், பிறகு சந்திர வம்சத்தவராக ஆனீர்கள் என்று தந்தை கூறியுள்ளார். மற்றவை இடைப்பட்ட கிளை கதைகள். இது எல்லைக்கப்பாற்பட்ட விளையாட்டு. இது எவ்வளவு சிறிய மரமாக உள்ளது, பிராமணர்களின் குலம். பிறகு எவ்வளவு பெரியதாக ஆகிவிடும். அனைவரையும் பார்க்கவோ சந்திக்கவோ முடியாமல் போய்விடும். அங்கும் இங்குமாக முற்றுகையிட்டபடி செல்கிறோம். தில்லியையும் பனாரஸையும் முற்றுகையிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். முழு உலகை நீங்கள் முற்றுகையிடக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் யோக பலத்தின் மூலம் முழு உலகின் ராஜ்யத்தை உருவாக்குகிறீர்கள். எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சிலர் அங்கேயும் சிலர் இங்கேயும் சென்றபடி இருக்கின்றனர். இப்போது உங்களுடைய பேச்சை யாரும் கேட்பது இல்லை. பெரிய பெரிய மனிதர்கள் வரும்பொழுது, செய்தித்தாள்களில் வரும்பொழுது புரிந்து கொள்வார்கள். இப்போது சிறிய சிறிய வேட்டைகள் நடக்கின்றன. பெரிய பெரிய பணக்கார மனிதர்கள் தங்களுக்கு சொர்க்கம் இங்கேயே உள்ளது என்று நினைக்கிறார்கள். ஏழைகள்தான் வந்து ஆஸ்தியை எடுக்கின்றனர். பாபா, நீங்கள் என்னுடையவர், வேறு யாரும் கிடையாது என்று சொல்கின்றனர். ஆனாலும் முழு உலகின் மீதும் உள்ள மோகத்தை, பற்றுதலை விட வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கியமான சாரம். முதலாவது, ஆத்மாவை தங்கமாக ஆக்குவதற்காக ஒருவர் மற்றவருக்கு கவனத்தை கொடுக்க வேண்டும். மன்மனா பவ என்ற சைகையை காட்ட வேண்டும். யோக பலத்தின் மூலம் தூய்மை அடைந்து ஜொலிக்கும் நட்சத்திரமாக வேண்டும். இரண்டாவது, இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகத்தை நல்ல விதமாக புரிந்து கொண்டு சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவராக வேண்டும். ஞான மையை கொடுத்து மனிதர்களை அஞ்ஞானத்தின் காரிருளிலிருந்து வெளியேற்ற வேண்டும். வரதானம். குழந்தையிலிருந்து எஜமானன் என்ற தன்மையின் நினைவு மூலம் அனைத்து பொக்கிஷங்களையும் தன்னுடையதாக ஆக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. விளக்கம். இந்த சமயம் குழந்தைகள் நீங்கள் மட்டும் பாலகராக இல்லை, ஆனால் குழந்தையிலிருந்து எஜமானன். ஒன்று சுயராஜ்ய அதிகாரி எஜமானர், மற்றொன்று தந்தையின் ஆஸ்திக்கு எஜமானர். சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்கள் என்றால் சுயத்தின் அனைத்து கர்ம இந்திரியங்கள் கட்டளைப்படி நடக்க வேண்டும். ஆனால் அவ்வப்பொழுது எஜமான தன்மையின் நினைவை மறக்க செய்து தன்வசப்படுத்தக்கூடியது இந்த மனம். எனவே பாபாவின் மந்திரம் மன்மனாபவ, மன்மனாபவ நிலையில் இருப்பதன் மூலம் எந்த ஒரு வீணான விஷயத்தின் தாக்கமும் ஏற்படாது மற்றும் அனைத்து பொக்கிஷங்களும் தனது அனுபவம் ஆகும். ஸ்லோகன். பரமாத்மா அன்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுவதுதான் அனைத்திலும் உன்னதமான பாக்கியம் ஆகும். ஓம் சாந்தி.